ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 7th கொஷின் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் 6th கொஷின் பார்த்தோம். ஸோ அந்த கொஷின் ஆன்சர் தெரியலன்னா நீங்கள் அந்த கொஷினுக்கு போன வீடியோவில் ஆன்சர் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 7th கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். இது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான். இது 4 கொஷினுமே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்பு ஆஸ்க் Ariu Selvi to guess a 5-digit odd number. He gives the following hints. A digit in the thousands place is less than 5. ஃபர்ஸ்ட் hint. ஸோ இப்போ நான் 5த்தையும் எழுதிடுறேன். 5 பிளேஸ் விட்டுறேன். 1, 2, 3, 4, 5. இங்க ஒரு comma. So digit in the thousand, ones, tens, hundred, thousands place is less than 5 கொடுத்துருக்கோம். Okay, less than 5. Digit in the hundreds place is greater than 6. Okay. The digit in the tens place is 8. 8 அப்படியே கொடுத்துட்டோம். So what is Ariu Selvi's answer? Does she give more than one answer? இதான் கேட்டிருக்காங்க. ஸோ அது யோசிச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே லெஸ் தேன் 5 என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? லெஸ் தேன் 5 லெஸ் தேன் 5னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிரேட்டர் தேன் 6னா எவ்வளோ பாசிபிலிட்டிஸ்? 7, 8, 9 இவ்வளோதான் பாசிபிலிட்டிஸ். இங்கே 8. இங்கே என்னென்ன டிஜிட்லாம் இருக்கலாம்? 0 to 9. ஸோ 10 சாய்ஸஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதில் 10 சாய்ஸஸ். இங்கே 3 சாய்ஸ், இங்கே 5 சாய்ஸ் இருக்கு. இங்கே என்னெல்லாம் இருக்கு? 1 to 9 இருக்கலாம். ஏன்னா 0 வர முடியாது இங்கே. இப்போ 5 டிஜிட் ஆகாது, 4 டிஜிட்னு ஆயிடும். ஸோ 0 நாட் பாசிபிள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 0 நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். 0 not possible. 0 not possible. ஸோ இங்கே 9 சாய்ஸஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு 9 சாய்ஸஸ், செகண்ட் டிஜிட்டுக்கு 5 சாய்ஸஸ், தேர்ட் டிஜிட்டுக்கு 3 சாய்ஸஸ், ஃபோர்த் டிஜிட் ஃபிக்ஸ்டு, லாஸ்ட் டிஜிட் வந்து 10 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிபிள் நம்பர்ஸ் எழுதலாம்னா 9 into 5 into 3 into 10. இந்த இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன வருதுன்னா 5 into 10, 50, 150, 150 into 9, 150 into 9, 1350. இது என்னதுன்னா 1350 பாசிபிள் நம்பர்ஸ் ஆர் தேர். பாசிபிலிட்டிஸ்ன்னு வேணா சொல்லலாம். 1350 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பாசிபிலிட்டிஸ் இவ்வளோ பாசிபிள் நம்பர்ஸ் எழுதலாம். அதான் பேசிக்கா. இதான ஏன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னு ஒன்று இருக்கு. அது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு சாப்டர் வரும், அதில் படிப்பீங்க. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். இது இப்போ தேவையில்லை. நான் சும்மா இதெல்லாம் பாசிபிள்னு சொல்கிறேன். பாசிபிலிட்டிஸ் எவ்வளோன்னு நான் சொல்ல வரேன் இதில் உங்களுக்கு கொடுத்த கொஷினில். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் சொன்னால் போதும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்சர் சொன்னால் போதும். ஸோ நான் ஒரு ரேண்டமாக ஒரு ஆன்சர் சொல்கிறேனே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணலாம்? சும்மா 2ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். 2, 0 செகண்ட் டிஜிட்டு, தேர்ட் டிஜிட்டு 9, ஃபோர்த் டிஜிட் 8. ஓகேங்க, சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. என்ன தப்புனா இங்கே 0 to 9 அலௌட் இல்லை. ஸோ அந்த தப்பு நான் ரெக்டிஃபை பண்ண முடியாது. 0 to 9 ஏன் அலௌட் இல்லைன்னு யோசிங்க. 0 to 9 ஏன் அலௌட் இல்லைன்னா இது ஆட் நம்பராக இருக்குன்னு அவங்க கொடுத்துட்டான். 5 டிஜிட் ஆட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0 to 9 அலௌட் இல்லை. என்னென்ன அலௌடுனா என்னென்ன டிஜிட் அலௌடுனா 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 9ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். அது தவிர 1ஆ இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அலௌடு. 3, 5, 7, 9, 1. ஸோ 5 டிஜிட்ஸ் தான் அலௌடு. ஸோ இது 5ன்றதுனால லைக் இதுவே டோட்டலாக மாறும். இது 10க்கு மேலே ஃபைன் போடணும். ஸோ டிவைட் பை 2 போடணும் பேசிக்காக இங்கே. ஓவராலாக டிவைட் பை 2 போட்டால் அந்த அத்தனை அளவு பாசிபிலிட்டி. ஸோ 1350 டிவைட் பை 2 என்ன வரும்? 1350 டிவைட் பை 2னா 13. ஆன்சர் 650ன்னு வரும்னு நினைக்கிறேன். 650 ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 650 பாசிபிலிட்டிஸ். 650 பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து 7th கொஷின் ஆன்சர். 650 பாசிபிலிட்டி. Does she give more than one answer? எஸ், there are 650 possible answers. 650 possibilities, possible answers ன்னு சொல்றேன். possible answers. 7th கொஷின் ஆன்சர் தான். வாட் இஸ் Ariu Selvi ஆன்சர்? ஏதாவது ஒரு நம்பர் போடலாம் நீங்களே. 1 to 9 நீங்கள் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். 0, 1, 2, 3, 4 நீங்களே ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். 7, 8, 9 நீங்களே ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். 3, 5, 7, 9, 1 நீங்களே ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3, 5, 7, 9, 1 ஏன்றது மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இது ஆட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து ஆடாக இருந்தால் தான் ஓவரால் நம்பர் வந்து ஆட் நம்பராக இருக்கும். அதை நான் பழைய வீடியோஸில் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0ன்னு வரணும். அப்போ தான் ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் ஏதோ ஒரு ரிமைண்டர் வரும். ஸோ அது ஆடுன்னு அர்த்தம். ஸோ என்ன நம்பர் இஸ் பீயிங் டிவைடட் பை 2. ஒரு நம்பர் இருக்கு, எனி நம்பர் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு. டிவைடட் பை 2னா ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0னா ஈவன். ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0னா
ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஆட் நம்பர். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 35791 இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பராக தான் இருக்கும், ஈவன் நம்பராக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? அடுத்த கொஸ்டின், மியூசிக் கான்சர்ட் டேக்கிங் பிளேஸ் இன் அ ஸ்டேடியம். Music concert is taking place in a stadium. A total of 7,689 chairs are to be put over in rows of 90. How many rows will there be? Will there be any chairs left over? இதான் கேட்டிருக்கான். ஸோ என்ன பேசிக்காக கேட்டிருக்கான்னா, லைக் டோட்டலாக ஒரு 7,689 சேர்ஸ் இருக்கு. அது 90 ரோஸ் இன் ரோஸ் ஆஃப் 90ல போடணும். டு பி அரேஞ்ச்ட் இன் ரோஸ் ஆஃப் 90. ஸோ அரேஞ்ச்ட் இன் ரோஸ் ஆஃப் 90. ஸோ எத்தனை ரோஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்கான். அப்புறம் எத்தனை ரோஸ் தேவைப்படுன்னு மட்டும் கேட்கல, எத்தனை சார்ஜ் லெஃப்ட் ஓவரா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ அவனே அது க்ளூ மாதிரி கொடுத்துட்டானோ நீங்க, ஏதோ ஒரு திஸ் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 90 மாதிரி க்ளூ கொடுத்துட்டான். ஸோ ஸ்பேஸ் கிளியர் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ரோல 90 சார் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்கு தான். வேற கலர். ஒன் ரோ ஹேஸ் 90 சார்ஜ். ஒன் ரோல 90 சார்ஜ் இருக்கும். இப்போ எத்தனை ரோ இருந்தா how many rows are needed for 7689 சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்கோம். One row has capacity to fill 90 chairs. How many rows do we need to fill 7689 chairs ன்னு கேட்டோம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 7689 டிவைடட் பை 90. அவ்வளோ ரோஸ் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா சேர்ஸும் இருக்கலாம் இல்லை மோஸ்ட் ப்ராப்ளி. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். 7689 இதெல்லாம் கரெக்டான நம்பரா? கரெக்டாக தான். 7689 டிவைட் பை 90. ஸோ 768 போடணும். 768க்கு என்ன வரும்? 8 வருமா? 8னா எவ்வளோ? 720. 0 72 720 வரும். ஸோ 8னா 720. 6 minus 2 4 8 489. 489 450னா 5ன்னு வரும். 5 450னா. ஸோ இது வந்து 39 வரும். ஸோ 39 சேர்ஸ் லெஃப்ட் ஓவராக இருக்கும். 39 சேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பேசிக்காக. 39 சேர்ஸ் எக்ஸ்ட்ரா. 39 சேர்ஸ் எக்ஸ்ட்ரானா லெஃப்ட் ஓவர்னு இருக்கும். ரிமைனிங்னு சொல்லலாம். ரிமைனிங் 39 சேர்ஸ் கம்மியாக இருந்தால் கரெக்டாக டிவிசிபிளாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி கொடுக்கலாம் நம்பர். ஸோ செகண்ட் பார்ட் ஆன்சர் என்ன? 39. இதோட பார்ட் ஆன்சர் 39. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹவு மெனி ரோஸ்ன்னு கேட்டிருக்கோம். எத்தனை ரோ இருக்கும்? 85 ரோஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 85. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோம். அதோட சாப்டர் முடிச்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.